ஸோ லைவ் ஆகிடுச்சா பாருங்கப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரானு மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் ஆகிடுச்சா பாருங்கப்பா. ஸோ கிளியர் தானேப்பா? ஓகேயா, நம்ம போகலாம்ல. ஆடியோ வீடியோ கிளியரானு மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z ட்ரான்ஸ்ஃபார்மை தான் பார்க்க போகிறோம். ஓகே, Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகேங்களா? ஸோ Z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இதை நம்ம போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருந்தோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு என்னென்ன ரீஜனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே நமக்கு லாப்லாஸில் நமக்கு ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ லாப்லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக சொன்னோம்னா தட் இஸ் அ பைலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ லாப்லாஸில் உங்களுக்கு வேறும்னே ஸோ யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த யூனிலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம கொஷின் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. Good evening students. Myself Praveen. Good afternoon. Sorry good afternoon. So இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ECE and EEE கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will guide you. ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் ஓகேங்களா, செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக படிக்கலாம். நம்மளும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ எதர் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் தட் அந்த இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட பேசுங்க. ஸோ பேசிவிட்டு ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அடுத்ததாக கோர்ஸ் ஜாயினிங் அப்புறம் நம்ம என்ன கைடன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட உங்களோட டிசிஷன் எடுக்கலாம். செல்ஃபாக படிச்சிங்கனாலும் ஆல்வேஸ் வெல்கம். நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட கோர்ஸோட ஃபீச்சர். ஸோ இங்கே நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 years இருக்கும். மெட்டீரியல்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வந்துடும். டெஸ்ட் சீரியஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு கால் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் த ஷெடியூல். ஸோ இந்த வீக்கோட நம்மளோட கிளாஸஸ்க்கான ஷெடியூல்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ எவ்ரி சண்டேஸில் நமக்கு எப்போவுமே என்ன இருக்கும்னா அந்த வீக் பார்த்த கண்டென்ட்லேருந்து டெஸ்ட் இருக்கும். தட் இஸ் அ வீக் டெஸ்ட் காமன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன போகலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் டு த கிளாஸ் நான் ஆல்ரெடி பார்த்த விஷயத்தெல்லாம் சும்மா ஒரு ரீகேப்பாக பார்த்துக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம டைம் டொமைனில் அனாலிசிஸை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் அந்த டைம் டொமைனில் என்னால் டிசைன் பண்ண முடியாததுனால ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வர்ஷனை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஃப்ரீக்வன்சி டொமைனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபோரியர் சீரீஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்ததாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ மெத்தடாலஜிஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு ஒரு டவுட் வரலாம்ல. இதெல்லாம் ஒரு டூல். இந்த டூல் எல்லாமே என்ன பண்ணுது, என்னோட டைம் டொமைன் சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலுக்கு மாற்றுது இந்த டூல். ஸோ புரியுது இல்லை? அப்போது ஒரே ஒரு வேலையை பண்ணுறதுக்கு இத்தனை டூல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், பிகாஸ் நமக்கு தெரியும் சிக்னலோட நேச்சர் நிறைய விதமாக இருக்குது. ஸோ கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்ற ஒரு சிக்னல்ஸ் இருக்குது, டிஸ்க்ரீட் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது என்னோடய சிக்னல்ஸோட நேச்சர் நமக்கு நிறைய இருக்கிறதுனால ஸோ நமக்கு டூல்ஸும் நிறைய தேவைப்படுது. ஸோ கண்டினியூஸ் ப்ளஸ் பீரியாடிக்காக இருந்தால் ஃபோரியர் சீரீஸ் போவோம். ஸோ அதுவே கண்டினியூஸ் ப்ளஸ் அப்பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு போவோம். தட் இஸ் அ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்ததாக எனக்கு டிஸ்க்ரீட் ப்ளஸ் நான் பீரியாடிக்காக இருக்கலாம், இல்லை டிஸ்க்ரீட் ப்ளஸ் பீரியாடிக்காக இருக்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் ப்ளஸ் நான் பீரியாடிக்காக இருந்தால் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ்க்கு நம்ம போயிருப்போம். ஸோ அதுவே என்னோட டிஸ்க்ரீட் ப்ளஸ் நான் பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா நம்ம அப்போது Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கிளியராக இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. எதுக்காக இவ்வளோ டூலு அப்படின்றதுக்கான ரீசனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை பார்த்துருப்போம். ஸோ லாப்லாஸோட ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்காப்பா? ஸோ லாப்லாஸோட ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். ஸோ தட் இஸ் த லாப்லாஸ் ஃபார்முலா. ஸோ எந்த ஒரு டைம் டொமைன் சிக்னலாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்ற முடியும். ஸோ இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ இதோட ஃபார்முலாவில் நம்ம மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் எக்ஸ் ஆஃப் டி
e to the power minus st dt அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஓகேங்களா, திஸ் இஸ் லாப்லாஸோட ஃபார்முலா. அப்படி நான் எழுதுறேன் அப்படின்னாலே இங்கே மைனஸ் இன்டெக்ரல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறனாலே இதில் என்ன இருக்குப்பா இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஒன் ஸ்பெக்ட்ரம், திஸ் இஸ் அனதர். மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி 0, அடுத்ததாக 0விலிருந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது. திஸ் இஸ் டூ சைடட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா பைலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது வரைக்கும் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தது பைலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க சார், வாண்டடாகவே கேட்பாங்க. ஓகேங்களா, இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சம் சால்வ் பண்ணுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ நம்ம நார்மலாக இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா தட் இஸ் அ பைலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது டூ சைடு இருக்கும். அதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும், 0விலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு சைடு இருந்திருக்கும். ஆனால் நமக்கு ஒரு அடிஷ்னல் டாபிக் இருக்குது. அது என்னன்னா யூனிலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ யூனிலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இவனுக்கு ஸ்பெக்ட்ரம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இப்படி வரைஞ்சனா, ஸோ இவனோட இது வரையணும்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to infinite ஒன்லி. ஸோ அப்போ இவனோட நேச்சர் என்ன அப்படின்னா விச் இஸ் ஒன் சைடட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா, ஒன் சைடுனா என்னப்பா நமக்கு தெரியும், பைனா 2, ஸோ ஒன்றுனா யூனி. கரெக்டா, அப்போ யூனிலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா, ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஃப்ரம் எந்த டைரக்ஷன்ல மட்டும் இருக்கான் பாருங்களேன், ஃப்ரம் 0 to பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம என்ன ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருக்கோம் பா, இந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த சிஸ்டம் ரைட் சைடட் சிஸ்டம்னா, ரைட் சைடட் சிஸ்டம்க்கு ஒரு பேர் என்னன்னா தட் இஸ் அ காசல் சிஸ்டம். ஓகேங்களா, அப்போ இவனோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் எப்படி எழுதணும்னா, இவனோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா த எக்ஸ் ஆஃப் எஸ் அதே தான், எக்ஸ் ஆஃப் எஸ் ரேஞ்ச் மட்டும் 0விலேருந்து தான் ரேஞ்சு இன்ஃபினிட்டிக்கு போகுது. அடுத்து ரிமைனிங் திங்ஸ் வில் பி சேம், எக்ஸ் ஆஃப் டி இ டு த பவர் மைனஸ் எஸ்டி டிடி. ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட யூனிலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தது என்னன்னா தட் இஸ் பைலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ பைலேட்ரல்னா இட் இஸ் டூ சைடட் ஸ்பெக்ட்ரம், அதுக்கு ரெண்டு சைடு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் யூனிலேட்ரல்னா தட் இஸ் ஒன் சைடட் மட்டும் தான் இருக்கும். அதனால லிமிட்டை நம்ம 0விலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு கொஷினுக்குள்ளே போகலாம். The unilateral transform of del of t plus k. ஓகேங்களா, the unilateral Laplace transform of del of t plus k is dash. ஸோ ஆப்ஷன் ஏல தட் இஸ் 0, ஆப்ஷன் பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சி, ஆப்ஷன் சி வேணால் தட் இஸ் ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் 2, ஆப்ஷன் சியில் 1, ஆப்ஷன் டியில் e to the power esk. ஓகே, ஸோ இது என்னோட 3 ஆப்ஷன்.
4 ஆப்ஷன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கிவன் கொஷினோட யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, யூனிலேட்ரல் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ இந்த கிவன் சிக்னலுக்கு கேட்பாங்க. நமக்கு எப்பவுமே வெளிப்படையாக உங்களுக்கு ஃபங்க்ஷனே கொடுத்துலாம் கேட்க மாட்டாங்க. புரியுதா? எப்பவுமே நமக்கு டேரெக்டாக ஃபங்க்ஷனே கொடுத்துலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போது எய்தர் எக்ஸ்பிரஷனாக தான் கேட்பாங்க. எய்தர் ஸ்டெப் ஃபங்க்ஷனாக u + t + 1, இல்லை u of t + 1, இல்லை ரேம்ப் ஆஃப் t + 1, இல்லை del of t + 1 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கப்பா, திஸ் இஸ் u of t + 1ன்ற சிக்னல். ஓகேயா? ஸோ இப்போது u of t + 1 அப்படின்ற ஒரு சிக்னலு. ஸோ அதே மாதிரி r of t - 1 இல்லை del of t - 1. இந்த இடத்துல இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக k அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்கிறாங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். சார் del of t அப்படின்றது எப்படி நம்ம வரைவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் del of tனா இட் இஸ் இம்பல்ஸ். எப்படி நம்ம வரைவோம்? அதோட மேக்னிடியூட் எங்கே இருக்கும்? 0ல இருக்கும். ரைட். திஸ் இஸ் வாட் del of t. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? del of t கொடுத்துருக்காங்க. del of t + k. அப்போ del of t + k எங்கே இருக்கும்? ஸோ del of t + k வேவ்ஃபார்ம் எங்கே இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா? நமக்கு தெரியும் t + k = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் t = -k அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் வருது. மைனஸ் பிளேனில் வருது. அப்போது என்னோட இம்பல்ஸ் எங்கே இருக்குன்னா, திஸ் இஸ் வாட் அவர் இம்பல்ஸ் சிக்னல். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் இம்பல்ஸ் சிக்னல் del of t - k. ஆக்சுவலாக இதுதான் என்னோட 0. ஸோ இது என்னோட 0 to infinity. ஆக்சுவலி இந்த சிக்னல் எனக்கு ரைட் சைடில் இருக்குதாப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிக்னல் டஸ் நாட் லைஸ் இன் த ரைட் சைடு. ஸோ அப்படி ரைட் சைடில் இருந்தால் தான் நான் என்னோட ஃபார்முலாவே அப்ளை பண்ணணும். யூனிலேட்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இப்போ தான் நம்ம எழுதணும். ஜஸ்ட் கீப் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரைட் சைடில் இருந்திருந்தால் ஓகேயா? ஸோ அப்போ அதுதான் நம்ம எழுதியிருப்போம். 0 to infinite x of t e to the power - st dt. ஸோ x of tன்றது this is what x of t சிக்னல். அப்படியே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸோ 0 to infinity x of tன்றது del of t + k e to the power - st dt அப்படின்றத நான் பண்ணியிருப்பேன். பட் இவ்வளோ ஸ்டெப்பு நமக்கு போகவே வேண்டாம். இந்த சிக்னல், இந்த கிவன் அபவ் சிக்னல், தி சிக்னல்ஸ் லைஸ் இன் த லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ இந்த சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் யூனிலேட்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் 0. ஏன்னா திஸ் இஸ் அ ரைட் சைடட் சிஸ்டம். ஆனால் என் சிஸ்டமே இருக்கிறது லெஃப்ட் சைடில். அப்போ எப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்டாக இருக்கும்? எக்ஸிஸ்டாக இருக்காது. அதுதான் 0. யூனிலேட்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் 0. ஓகே. இந்த கிவன் கொஷனுக்கு ஆன்சர் 0 தான். சரி, ஒருவேளை இஃப் தே ஆஸ்க்டு த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஒருவேளை இதுக்கு அவங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை கேட்டாங்கன்னா, இஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆஸ்க்டு, அப்போ என்ன ஆன்சர் வரும்? அதுக்கும் 0 வருமா? இஃப் தே ஆஸ்க்டு எப்பவுமே பைலேட்ரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னாலே எனக்கு பைலேட்ரலை தான் மீன் பண்ணும். ஓகேங்களா? அப்படி அது யூனிலேட்ரலாக இருந்தால் அப்போ மீன் பண்ணி சொல்லுவாங்க அது யூனிலேட்ரல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இஃப் தே ஆஸ்க்டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ அப்போ த லிமிட் ஃப்ரம் -∞ மாறிடும். ஓகே. அப்போ என்னோட லிமிட் ஃப்ரம் -∞. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டு -∞ +∞ வரைக்கும்லாம் இருக்காதுப்பா. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அந்த சிக்னல் எனக்கு இருக்கும். சிக்னல் வாட் சிஸ்டம். ஓகே. அந்த பாயிண்ட் என்னன்னா தட் இஸ் -k. ஓகேயா? அந்த சிக்னல் எந்த பர்டிகுலரில் மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்கும்னா -kல மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஓகே. ஃப்ரம் திஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா
del of t to the k, del of anything நமக்கு என்ன வரும்னா same thing will happen. So del of 1 into u of t நீங்க மல்டிப்ளை பண்ணா so u of t தான் நமக்கு வரும். So இதுவே e to the power t மல்டிப்ளை பண்ணா e to the power t தான் வரும். ஓகேங்களா, same thing will happen. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதோட ரிசல்ட் e to the power minus st தான் வரும். பட் ஆனால் இந்த முறை நான் டீயை வந்து டைரெக்டாக எல்லா பாயிண்ட்டுக்கும் இருக்காது, இதுக்கு ரேஞ்ச் மாதிரி என்னால் இங்கே போட முடியாது. வேறு சிக்னலாக இருந்தால் ரேஞ்ச் போடலாம், இம்பல்ஸ் சிக்னலாக இருக்கிறப்ப ரேஞ்ச் எப்படி போடுறது? ஏன்னா இம்பல்ஸ்ன்றது ஒரே ஒரு பாயிண்டில் தான் இருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டும் மைனஸ் கே தான். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e to the power minus s மைனஸ் கே, அப்போ ஒரு e to the power sk அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இது எதுக்குன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். என்னோட அபவ் சிக்னலோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது. ஆனால் இங்கே கேட்கறது என்னன்னா யூனிலேட்டரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். யூனிலேட்டரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா அப்போ நீங்கள் இதை தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல முன்னே, ஸோ அந்த மெத்தடாலஜியை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் த எக்ஸ்பிரஷன். ஓகே, இஃப் தே ஆஸ்க்டுன்றது இங்கே நான் போட்டிருக்கேன். ஒரு வேளை அதை கேட்டாங்கன்னா அப்போ அதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டால் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தாலே ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பிகாஸ் 90% கொஷின் வந்து இந்த மாதிரி லாஜிக்கலாக தான் கேட்பாங்க. இதை நீங்கள் பண்ணவே வைக்க மாட்டாங்க, உங்களை இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணவே வைக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? யூனிலேட்டரல்னால் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்காது அப்படின்றது முதல் தெரியணும். அடுத்து இந்த கிவன் சிக்னலை பார்த்து அது லெஃப்ட் சைடில் தான் இருக்குன்றதையும் தெரியணும். அந்த ரெண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதை தான் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான் யூனிலேட்டரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு சின்ன ஏரியாவும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Z டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நான் உங்களுக்கு நேற்று கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன்ல, எப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டமுக்கு லாப்லாஸ் எழுதுறேன்ப்பா, ஓகேங்களா, ஒரு சிஸ்டமோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேயா, ஒரு சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிளாக 1/s + a அப்படின்னு ஒரு சிஸ்டம் எழுதுறேன். இதுதான் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி ஸோ எப்போ வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ லாப்லாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாயிண்ட்டாக, திஸ் இஸ் வாட் j⍵ axis. If a system encloses the j⍵ axis, then the system is said to be in a stable system. பாருங்க, என்னோட j⍵ ஆக்சஸை இன்க்ளோஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த சிஸ்டம் என்னன்னா தட் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்னோட j⍵ ஆக்சஸை இன்க்ளோஸ் பண்ணதுனால லாப்லாஸில் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் Z டிரான்ஸ்ஃபார்மை நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல Z டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நான் வந்து j⍵ ஆக்சஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேயா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி என்னோட யூனிட் சர்க்கிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவேன். ஸோ இங்கே நான் என்ன தான் சொல்லுவேன்னா யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த டைம் நான் யூனிட் சர்க்கிள்னு ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அந்த டைமை நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம j⍵ ஆக்சஸை வந்து என்க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அப்போ நம்ம எந்த கண்டென்ட்டை பேசியிருந்தோமோ அந்த கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா Z டிரான்ஸ்ஃபார்மாக போகலாம். ஓகேங்களா, Z டிரான்ஸ்ஃபார்முக்கு போகலாம். சரி, இது ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா ஸ்டெபிலிட்டியை தான் சொல்ல போகுது. அண்ட் அகெயின் சிஸ்டமை டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு தான் மாற்ற போகுது. ஆனால் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை எடுக்கிறப்போ ஸோ அந்த சிக்னல் கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும். ஸோ Z டிரான்ஸ்ஃபார்மை எடுக்கிறப்போ அந்த சிக்னல் டிஸ்கிரீட் சிக்னலாக இருக்கும், விச் இஸ் அ சாம்பிள்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ Z டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்ததா நான் அங்கேயே முதல் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ Z டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்காக? டிஸ்கிரீட்டு பீரியாடிக்குக்கா நான் பீரியாடிக்குக்கான்னு சொல்லியிருந்தோம். ஸோ Z டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஃபார் த நான் பீரியாடிக் சிக்னல்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிக்னலுமே நான் பீரியாடிக் சிக்னல் தான். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் பீரியாடிக் சிக்னல் தான். ஃபார் எக்ஸாம்பிளாக என்னோட வாய்ஸ் எடுத்தீங்கன்னா என்னோட வாய்ஸும் என்னவா இருக்காது, பீரியாடிக்காக இருக்காது, கரெக்டாக ரேண்டம் இன் நேச்சராக தான் இருக்கும்.
அப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன தான் பண்ணுவோம்னா நான் பீரியாடிக்கில் தான் ப்ராக்டிக்கலாகவே பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால இந்த திங்ஸை தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாலும் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? அங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு ஒரு சிக்னல் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு கண்டினியூஸ் ப்ளஸ் நான் பீரியாடிக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட வாய்ஸ் ஒரு கண்டினியூஸ் நான் பீரியாடிக்கு. ஆனால் வேறு எதுனா சிக்னல்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் டிஸ்க்ரீட்டு ப்ளஸ் நான் பீரியாடிக்கு. ஓகேங்களா? ஸோ இன் ஆக்சுவல் டொமைனில் லேப்லாஸையும் ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மையும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மையும் ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மை தான் ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் பீரியாடிக் இன் நேச்சர் தான் நிறைய சிக்னல்ஸ். ஸோ அதை தான் நம்ம ப்ராசஸும் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கலாம். ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் Z transform is used to represent இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். frequency domain representation of discrete and non-periodic signal discrete non-periodic signal can be derived with the help of Z-transform. Frequency domain representation of discrete and non-periodic signal can be derived with the help of Z-transform. ஓகே, Z transform யூஸ் பண்ணி தான் இந்த நான் பீரியாடிக் அண்ட் டிஸ்க்ரீட் சிக்னல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமா. இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டிஸ்க்ரீட் சிக்னலை டிஸ்க்ரீட் ப்ளஸ் நான் பீரியாடிக் சிக்னலை ட்ரா பண்ணுறேன். எக்ஸாம்பிளாக ஒரு டிஸ்க்ரீட் ப்ளஸ் நான் பீரியாடிக் சிக்னலை ட்ரா பண்ணலாம். அதை ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து எப்படி நான் Z transform கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு டிஸ்க்ரீட்டு ப்ளஸ் நான் பீரியாடிக்கு. ஓகே, ஸோ டிஸ்க்ரீட்னா நமக்கு தெரியும் இட் மஸ்ட் பி இன் அ சாம்பிள் மேனர், சாம்பிள்டு மேனராக தான் இருக்கணும். this is x of n and this is sample n. Clear? This is sample n. First sample, second, third, four, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ கிளியராக இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த சாம்பிள்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட சாம்பிள்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு எழுதலாம்? திஸ் இஸ் வாட் எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஆக்சுவலி இதோட வேல்யூ என்னன்னா தட் இஸ் எக்ஸ் ஆஃப் 0 ஆர் எக்ஸ் ஆஃப் 1. ஸோ இது 0 இல்லை, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸோ ஆன். இப்போ ஆக்சுவலாக இந்த சிக்னலை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிக்னலை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ த எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் 1 இருக்குது. அடுத்ததாக சார் இந்த மாதிரி சிக்னல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா தட் இஸ் என்னன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சிக்னல் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் ஆஸ் டெல் ஆஃப் டீனா. ஸோ டெல் ஆஃப் டி அடுத்து எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு தான் இந்த சிக்னலை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்.
ஓகேங்களா. இந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் எக்ஸ் ஆஃப் n வாட் எவர், அந்த இடத்துல 0ன்னா 0, 1ன்னா 1. அடுத்ததாக அதோட வேல்யூ டெல் ஆஃப் டீன்னா டெல் ஆஃப் டி, அது டிலே ஆகி போகுதுன்னா டெல் ஆஃப் டி மைனஸ் 1 டெல் மைனஸ் டி மைனஸ் 2 அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து 0th பாயிண்ட்னா, அப்போ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ திஸ் இஸ் 0, இது நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எழுதுறேன். ஓகே, இப்போ இங்கே எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் த டேர்ம் del of 0 x of 0 del of tன்றது எங்கே இருக்குன்னா சிக்னல் இங்கே இருக்குப்பா. ஓகே, on the 0 axis. ஓகே, இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ 1ல் இருக்கிறப்போ இட் பிகம்ஸ் x of 1 del of t மைனஸ் இல்லை ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1ன்னு சொல்லி போனால் தானே எனக்கு அங்கே ப்ளஸ் 1 வரணும்னா மைனஸ் 1 போடணும்ல, சாரி. ஓகே, டெல் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டால் தான் எனக்கு அந்த சிக்னல் ப்ளஸ் 1ல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் 2ல் இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் 3ல் போட்டிங்கன்னா ப்ளஸ் 3ல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அப்போ இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 டெல் ஆஃப் டி, அடுத்து எக்ஸ் ஆஃப் 1 டெல் ஆஃப் டி மைனஸ் 1, அடுத்து எக்ஸ் ஆஃப் 2 டெல் ஆஃப் டி மைனஸ் 2. இது மாதிரி கீப் ஆன் நம்ம எழுதிக்கிட்டே போகணும். So on x of n del of t minus n. ஓகேங்களா. ஸோ ஆன் எக்ஸ் ஆஃப் n del of t minus n அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன், இந்த ஹோல் சிக்னலை நம்ம எப்படி எழுதலாம்னா இட் இஸ் அடிஷனா. ஸோ இந்த சிக்னல் வந்து ஒரு கண்டினியூஸ் சிக்னலாக இருந்தால் அதோட ஏரியாவை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இதுவே ஒரு கண்டினியூஸ் சிக்னலாக இருந்தால் இதோட ஏரியா வேணும்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஸோ இன்டூ டிஎன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போமா. ஆனால் இந்த இடத்துல இட் இஸ் இன் அ சாம்பிளாக இருக்கிறப்போ மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்ப்பா. நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருப்பேன், எனர்ஜியை கண்டுபிடிக்கிறப்போவும் பவரை கண்டுபிடிக்கிறப்போவும் இதுக்கெல்லாம் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டொமைனாக இருந்தால் இன்டெக்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்க்ரீட் டொமைனாக இருந்தால் சம்மேஷன்ஸை யூஸ் பண்ணணும். இங்கே என்ன டொமைனை பற்றி பேசுகிறோம், டிஸ்க்ரீட்டாக. அப்போது இதை நீங்கள் என்ன தான் பண்ணணும்னா சம்மேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா. கண்டினியூஸ்னால் இன்டெக்ரல். ஸோ ஏன்னா இன்டெக்ரல் பண்ணுறப்போ நீங்கள் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்க்ரீட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்குது, அதனால நம்ம இன்டெக்ரல் பண்ண முடியாது, சம்மேஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஃப்ரம் திஸ் இதோட எக்ஸ் ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு summation of n is equivalent to minus infinity போடக்கூடாது, because it is a non-periodic. கரெக்டாக நான் பீரியாடிக்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரம் 0லேருந்து இன்ஃபைனைட். அடுத்ததாக இது எல்லாமே சாம்பிள்ஸ் எக்ஸ் ஆஃப் என் டெல் ஆஃப் டி மைனஸ் என், அவ்வளோதான் சார். ஆக்சுவலாக இதுதான் என்னோட சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் இந்த discrete non-periodic. இது என்ன மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் a discrete non-periodic சிக்னலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, அந்த சிக்னலுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we need to take Laplace transform on both side. ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா take Laplace transform on both side. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தட் discrete non-periodic சிக்னல்ல இருந்து என்னோட Z transformer டெரைவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதோட டெரிவேஷன்ஸ் புரிஞ்சால் ஓகே, இல்லைனா ஃபைனல் ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு டேக் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த போத் சைடு. அப்போ எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதிடுவேன். இது வரைக்கும் இருந்தது டைம் டொமைன், இப்போ என்னவா ஆயிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாறிடுச்சு. ஓகே, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எழுதிக்கிட்டோம். எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவலன் டு summation n equivalent to 0 minus infinity to
ஸோ ஏன்னா லேப்லாஸ் எழுதுறதுனாலே நமக்கு தெரியும் the signal must exist from the minus infinite to plus infinite. யூனிலேட்ரல்னா தான் 0 to infinite. லேப்லாஸ்க்கு மாற்றினீங்கனாலே மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் தான் வந்துடும். ஸோ அப்போது இங்கே எக்ஸ் ஆஃப் என்டிஎஸ்ஸாக மாறிடும். இதுவுமே இ டு த பவர் மைனஸ் எஸ்என் டிஎஸ்ஸாக மாறிடும். டி சஃபிக்ஸ் எஸ்ஸாக மாறி இருக்கும். சார் நான் என்ன பண்ணுறேன்னா the ts it can be treated as t. ஸோ டிஎஸ்ன்றதை நான் டீயாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இது டீயாகவே போட்டுக்குவோம். இங்கேயுமே நம்ம டீயாகவே போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் n = 1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்கு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா n = 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ n tend to be 1. அப்போ x of s is equivalent to என்னப்பா நமக்கு வரும்? summation of n equivalent to minus infinite plus infinite x of t e to the power minus st. Okay, x of t e to the power minus st. So சரிப்பா இருங்க, t-யை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். x of n நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்டில் அப்படியே இருக்கட்டும், இது வேணா அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா let e to the power st is treated as z. ஓகேங்களா? e to the power stன்றதை நம்ம என்னவா தான் ட்ரீட் பண்ணுறோம்னா z-ஆ ட்ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? e to the power stன்றது that is treated as z. இதுதான் என்னோட z கோஎஃபிஷியன்ட், z டிரான்ஸ்ஃபார்மோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இது என்னவா மாறிடுது? ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ்ன்றது என்னவா மாறிடுதுன்னா எக்ஸ் ஆஃப் ஜெட்டாக மாறிடுது. இது நீங்கள் கன்வெர்ட் பண்ண உடனே எக்ஸ் ஆஃப் எஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் எக்ஸ் ஆஃப் ஜெட். ஓகேங்களா? e to the power st-யை நீங்கள் ஜெட்டாக மாற்றினீங்கன்னா என்னோட எஸ் டொமைன்லேருந்து ஜெட் டொமைனுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி டொமைன் தான் இதுவுமே ஃப்ரீக்வன்சி டொமைன் தான். ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவலன்ட் டு summation n tend to be minus infinite to plus infinite x of n e போயிடுச்சு இல்லை, அதுதான் z-ஆ மாறிடுச்சு, z to the power of minus n. எஸ், இதுதான் சார் ஃபைனலாக என்னோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், சாரி z ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுதான் நம்மளோட ஃபைனல் z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறமா z இஸ் ஈக்குவலன் டு நான் எப்படி தான் எழுதியிருக்கேன், z இஸ் ஈக்குவலன் டு es அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ z இஸ் ரிட்டன் ஆஸ் e டு த பவர் s இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? z கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் e டு த பவர் s அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததா இதுக்கு இன்வர்ஸும் கேட்பாங்க. ஃப்ரம் திஸ் இங்கே எனக்கு என்ன இருந்ததை நீங்கள் எனக்கு என்னவா மாற்றிட்டீங்க, ஜெட்டாக மாற்றிட்டீங்கல்ல. அப்போது திஸ் இஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம்ப்பா. ஓகேங்களா? இதை நீங்கள் z ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்மை நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம். So inverse Z transform that is will give samples x of n கொடுத்துரும். அங்கே எனக்கு x of z க்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு x of n கிடைக்கும். x of z இருந்து எனக்கு x of n கிடைக்கும். ஸோ இப்போ which is 1 divided by 2 pi I close line integral of x of z zn minus 1 dz. இது ஆக்சுவலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா என்னோட மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா இப்போ இதோட பிளாட்டை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதோட பிளாட்டை நான் ட்ரா பண்ணுறதுக்காக நமக்கு தெரிஞ்ச z இஸ் ஈக்குவலன் டு e டு த பவர் st அப்படின்றத இப்போ தான் நான் ரீப்ளேஸ் பண்ணோம் மேலே. z இஸ் ஈக்குவலன் டு e டு த பவர் st. சார் ஆல்ரெடி நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் எஸ்ன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எஸ்ன்னா அது சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா. ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட் e to the power sigma plus j omega into t. அப்போ e to the power sigma t
into e to the power j omega. So e to the power sigma t into e to the power j omega. அடுத்ததா ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல e to the power sigma t so r is treated as e to the power sigma t. rன்றதை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா e to the power sigma t எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததா ஓம் சிம்பிளை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒமேகா டிக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஓம் அப்படின்றத ஒமேகா டிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ e to the power sigma t is treated as r. அடுத்ததா இங்கே t மிஸ் ஆகிருக்குல்ல, இங்கேயும் t இருக்கணும், இன்னும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். e to the power j omega. ஸோ கிளியரா, திஸ் இஸ் வாட் z. இதுக்கப்புறமா நான் z இப்படி கூட எழுதலாம், z is equivalent to, so z is equivalent to r e to the power j ohm. கிளியரா. இப்போ ஃப்ரம் திஸ் இந்த இதுல இருந்து நான் பிளாட்டை வரைய போறேன். அப்போ பிளாட்டிங் பிளாட் ஆஃப் z. ஓகே, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்னோட பிளாட் ஆஃப் z நான் வரைய போறேன். ஓகேயா. இப்போ இந்த இடத்துல நமக்கு சிக்மா என்னன்னு தெரியும், தட் இஸ் ஒமேகா. வி நோ தட் இஸ் ஒமேகா இஸ் என்ன வாட், எய்தர் பையா இருக்கலாம், இல்லை 2π இருக்கலாம், இல்லை 3π இருக்கலாம், இல்லை 4π இருக்கலாம், இல்லை π/2 π/6 வாட்டெவராக இருக்கலாம். ஸோ அது என்ன, ரேடியன்ஸ், ஆங்கிள் இன் ரேடியன்ஸ். ஒமேகான்னா ஆங்கிள் தானே, நமக்கு தெரியும்ல, அங்கேயே கூட நம்ம எழுதியிருப்போம் ஒமேகா இஸ் அன் ஆங்கிள். ஓகே, அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு கிராஃப் வரும். ஸோ கிராஃப் வரும், அந்த கிராஃப் தான் எனக்கு ஒரு சர்க்கிளை கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்க, திஸ் இஸ் மேக்னிடியூடுப்பா. ஓகேங்களா, திஸ் இஸ் மேக்னிடியூட் அண்ட் தென் e to the power jல எனக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் மேக்னிடியூட் அண்ட் e to the power jல எனக்கு ஆங்கிள் கிடைக்கும். சரி, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதோட சேம் ஃபார்மேட்டு. ஸோ z is equivalent to 2 e to the power j π/6. இப்போ பாருங்க, ரெண்டும் கம்பேர் பண்ணுங்க, சேமாக இருக்கு. ஸோ ஆர்ன்றது தட் இஸ் 2, அப்போ ரேடியஸ் இஸ் 2. அடுத்ததா சிக்மான்றது தட் இஸ் π/6 அப்படின்னு எனக்கு மீன் பண்ணுது. அடுத்ததா இந்த இடத்துல சிக்மா 1 இருக்கலாம், பையா இருக்கலாம், 2π இருக்கலாம், π/2 இருக்கலாம். ஸோ இது பாட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே ரேடியஸ் வந்து 1. அப்போது இந்த பர்டிகுலர் கிராஃபை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் எ கிராஃப். ஓகே, ஆனால் சிக்மா இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா கேன் பி 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 90, 180, 270, 360 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ சர்க்கிள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு வேல்யூ 1 தானே, அதனால தான் எனக்கு இங்கே யூனிட் சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்னா திஸ் இஸ் வாட் அவர் யூனிட் சர்க்கிள் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஆர். ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆர், அந்த டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிள், தட் இஸ் ஒமேகா. ஓகே, இதுதான் என்னோட பாயிண்ட்டு. பர்டிகுலராக இந்த கிராஃபை நான் கூட என்னால் வரைய முடியும். இதை வேணால் அடுத்த இதில் வரைகிறேன். ஓகே, இதை வேணால் அடுத்த இதில் கூட வரைகிறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ ஆஃப் ஜெட்டை ட்ரா பண்ணால் எனக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகேங்களா, இட் வில் ப்ரொடியூஸ் அ சர்க்கிள். ஓகேயா, ஸோ இது எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ஆர் இ டு த பவர் j0. j0ன்றது பாயிண்ட் இது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா ஆர் இ டு த பவர் j π/2. π/2னா 90 டிகிரியா, அப்போ π/3. ஓகே, திஸ் இஸ் π/3 எடுத்துக்கோங்க. அப்போ இவன் என்னன்னா தட் இஸ் e to the power j π/2. ஸோ இவன் e to the power j π. புரியுது இல்லை, இவன் வந்து e to the power j π. எல்லாத்துலேயும் r இருக்கான்ப்பா, r மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ rன்றது தட் இஸ் மேக்னிடியூட் ஒன்லி, திஸ் இஸ் r அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிள்ன்றது திஸ் இஸ் அ ஃபேஸ் ஆங்கிள். ஓகேயா? ஸோ இப்போது நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமில் இது என்னோட யூனிட் சர்க்கிள். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதை நான் உங்களுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்ல 2e⁻j π/6 அப்படின்னு சொல்லிட்டு 2e⁻j π/6. இப்போது இதை நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எங்கே வரும்? திஸ் இஸ் யூனிட் சர்க்கிள் 1 நான் ட்ரீட் பண்ணுறேன். இங்கே எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. தட் இஸ் 2. அடுத்த ஆங்கிள் என்னப்பா? π/6னா என்ன? π/6 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் 30 டிகிரி, ரேடியஸ் என்னன்னா 2, ஆங்கிள் இஸ் 30 டிகிரி, ரேடியஸ் இஸ் 2. ஓகே, திஸ் இஸ் தட் பாயிண்ட். இதுதான் இந்த பாயிண்ட் என்னோட பிளேனில். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? 0.5 e⁻ j π/6க்கும் வரையலாம், இல்லை jπ-க்கும் வரையலாம், jπ/2க்கும் வரையலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டயக்ராம்ஸ் வேணாலும் வரையலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மேப்பிங்கும் என்னோட எஸ் மேப்பிங்கும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மேப்பிங் பிட்வீன் எஸ் பிளேன் அண்ட் ஜெட் பிளேன். ஸோ ஜஸ்ட் இது உங்களோட எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வரைஞ்சேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பிங் பிட்வீன் எஸ் பிளேன் அண்ட் ஜெட் பிளேனை பார்ப்போம். சார் எஸ் பிளேன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்போது நிறையவே உங்களுக்கு புரியும் எஸ் பிளேன்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரியும். லாப்லாஸில் நம்ம பார்த்த பிளேனு தட் இஸ் எஸ் பிளேன். ஸோ தட் இஸ் இங்கே என்னோட ரியல் பார்ட் ஆஃப் எஸ் இருக்கும், இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் இருக்கும். ஓகேங்களா? So this is positive infinity, negative infinity. So இங்க என்னோட z planeல நீங்க பாத்தீங்கன்னா that is real part of z, imaginary part of z. இங்கே நமக்கு ஜே ஒமேகா ஆக்சிஸ் லைனராக வந்துச்சு, ரைட்? இங்கே நமக்கு ஜே ஒமேகா ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, இங்கே அதுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கோம்னா யூனிட் சர்க்கிள் இருக்கும். இங்கே நமக்கு அதுக்கு பதிலாக யூனிட் சர்க்கிள் இருக்கும். ஜஸ்ட் இப்போ இதை பாருங்கள். அடுத்து இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி புரியும். ஓகேயா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/s + a அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். கரெக்டாக 1/s + a அப்படின்னு சொல்லி எடுப்போமா? இவனை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இவனோட போல் நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டமில் பார்ப்பீங்கள்ல, இவனோட போலை பார்த்தீங்கன்னா s = -a அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இவனோட போல நீங்கள் பார்த்தீங்கன்னா s = -a அப்படின்னு சொல்லி வரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் sன்றது என்னப்பா? தட் இஸ் சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு -a. சார் இப்போது ரெண்டு சைடில் எனக்கு ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு சைடில் எனக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்குது.
ஸோ இந்த சைடில் எனக்கு ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, இந்த சைடில் எனக்கு ரியல் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ரெண்டு சைடோட ரியல் அண்ட் ரியலை தான் ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு சைடோட ரியல் ப்ளஸ் இமேஜினரிஸை தான் ஈக்குவல் பண்ணணும். அப்போ J0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணிங்க. திஸ் இஸ் ஈக்குவல் பண்ணுற முடியாது. ஸோ தேர்ஃபோர் இங்கே எனக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும் ஒமேகா 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்னால் ஈக்குவல் பண்ண முடியுது. அப்போ சிக்மா கரெக்டாக என்னோட சிக்மா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -a அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் அந்த ஏன்றது 1 எடுத்துக்கோங்க. ஸோ 1 எடுத்திருந்தீங்கன்னா சிக்மா வந்து -1, இல்லை அந்த ஏவை வந்து நீங்கள் -1 எடுத்தீங்கன்னா சிக்மா வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும்ல. இப்போ போய் பாருங்க, இந்த இடத்துல சிக்மாவை ரிலவென்ட் பண்ணி எதுனா பார்த்துருக்கோமா? எஸ், இங்கே R ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்னோட ரேடியஸ் இந்த சிக்மாவை பொறுத்து இருக்குது. ஓகேயா, இந்த ரேடியஸ் இந்த சிக்மாவை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த சிக்மா நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நேற்று தான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணுங்க. R இஸ் e⁻ சிக்மா t. ஆறுன்றது e⁻σt பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் டைம் ஆக்சிஸ்னா, இது நம்மளோட டைம் ஆக்சிஸ் தான். அப்போ நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. இந்த சிக்மா என்னவா இருக்கிறத பொறுத்து எனக்கு மாறிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் e⁻−a வந்து 1 இருந்து இன்டூ t இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் 1 இருக்கும், அப்போ -1. டைம் 2 இருக்கிறப்போ e⁻−2. டைம் 3 இருக்கிறப்ப e⁻−3. டைம் 4 இருக்கப்போ e⁻−4. டைம் 5 இருக்கப்போ e⁻−5. டைம் 6 இருக்கிறப்போ e⁻0. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன தெரியும்னா, ஸோ கீப் ஆன் என்னோட டைம் இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃப்ரம் திஸ் இதிலிருந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த சிக்மா பாசிட்டிவாக இருக்கானா, சிக்மா நெகட்டிவாக இருக்கானா, இல்லை சிக்மா 0வாக இருக்கானான்றதை பொறுத்து என்னோட பாயிண்ட் யூனிட் சர்க்கிள்குள்ளே இருக்குமா, யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த பர்டிகுலரில் e⁻−1 வேல்யூ என்னன்னா 0.36. ஓகே, இது வந்து 0.18. ஸோ இது மைனஸ்க்கு வந்துச்சு. அதுவே e⁻ 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் 1, e⁻1 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் கிரேட்டர் தென் 1. ஓகே, e⁻2னா அகைன் கிரேட்டர் தென் 1.5. ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த சர்க்கிள், அதாவது என்னோட இந்த சிக்மா இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த சிக்மாவை வச்சு என்னோட இந்த இடத்துல சர்க்கிள் உள்ள என் சர்க்கிள் ஆயிருக்குமா, வெளியே என் சர்க்கிள் ஆயிருக்குமா அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? பிகாஸ் R இஸ் e⁻⁻⁴ சிக்மாவை பொறுத்தது. ஓகேங்களா? இந்த டீயை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் t is equal to 1 போட்டால் கூட நத்திங்கிறாங்க. அப்போ R is equal to e⁻⁴ பொறுத்தவன். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் அந்த சிக்மாவோட வேல்யூ மாறுச்சுன்னா இங்கே பாருங்க, when சிக்மா வேல்யூ இஸ் வேரியிங், இந்த இடத்துல சிக்மா வேல்யூ வேரி ஆச்சுன்னா டெஃபினட்டாக இவன் என்னவா போகிறான், வேரி ஆக போகிறான். அது இன்க்ரீசிங் நான் போல, வேரி ஆச்சுன்னா இவன் வேரி ஆவானா. இப்போ அதுதான் அடுத்த நோட்டு. அதை வச்சு தான் நான் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா யூனிட் சர்க்கிள் எங்கே இருக்கும் அப்படின்றத என்னோட Z டிரான்ஸ்ஃபார்மில் சொல்ல முடியும். இங்கே நம்ம சொல்கிறோம்ல, இதை இந்த போலோட லொக்கேஷன், இந்த போலோட லொக்கேஷனை வச்சு தான் என்னோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸை நான் சொல்லுவேன். ஸோ அது நமக்கு தெரியும். எஸ்ன்றது சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ரியல் பார்ட்டை மட்டும் தான் என்னால் இங்கே ஈக்குவல் பண்ண முடியும். ஏன்னா இமேஜினரி பார்ட்ஸ் அங்கே இல்லை. அப்போ தேர்ஃபோர் சிக்மா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு -a வருது. அப்போது இந்த இடத்துல அந்த சிக்மாவோட வேல்யூ வேரி பண்ணி தான் ரேடியஸும் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து அந்த வேரியேஷனுக்கு நான் ஒரு நோட் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நோட் என்ன அப்படின்னா, when sigma lesser than 0, சிக்மா லெஸர் தேன் 0வா இருக்குப்பா. -1 -2 அப்படின்னு சொல்கிறது எல்லாமே லெஸர் தேன்ல. ஸோ இப்படி தான் நான் போடணும், லெஸர் தேன் 0, விச் இம்ப்ளைஸ், இது எதை இம்ப்ளை பண்ணும், இம்ப்ளைஸ் அந்த ஆரோட வேல்யூ கிரேட்டர் தேனாக இருக்குமா லெஸர் தேனாக இருக்குமான்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் ஆர் இஸ் e⁻⁻⁴. சிக்மாவோட வேல்யூ லெஸர் தேன் 0னா e⁻−1.
அப்போ இதோட வேல்யூ ஆஃப் ஆர் என்ன இப்போ தானே நம்ம பார்த்தோம், சிக்மா லெஸ்ஸர் தேன் 1 இருக்கிறப்போ ஸோ இதோட வேல்யூ 0.36. ஓகே, விச் implies ஆர் லெஸ்ஸர் தேன் 1. எஸ், புரியுது இல்லை? சிக்மா லெஸ்ஸர் தேன் 0வா இருக்கிறது என்னோட ரேடியஸ் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கு அப்படின்னு எனக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா? தட் இஸ் இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். தட் இஸ் all the pole that exist on left hand side. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, this is what minus a வா, சிக்மான்றது மைனஸ் ஏன்றது எதை மீன் பண்ணுது, லெஸ்ஸர் தேன் 0 மீன் பண்ணுதா. இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட போல்ஸோட லொகேஷன் எங்கே இருக்கு, திஸ் இஸ் வாட் மைனஸ் ஏ, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஆல் த போல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன் எஸ் பிளேன், ஆன் எஸ் பிளேனில் இப்படி இருந்துச்சு. அண்ட் ஆர் அண்ட் தீஸ் ஆர் மேப்டு. ஸோ என்னோட ஜெட் பிளேனில் நம்ம மேப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆர் மேப்டு இன்சைட் த யூனிட் சர்க்கிள். இப்போ இதுக்கான டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த என்சர்க்கிள்மெண்ட் யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க போகுது. இது நம்மளோட யூனிட் சர்க்கிள், ரைட்? ஸோ ரேடியஸ் 1 அப்படின்றது யூனிட் சர்க்கிள். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் சிக்மா லெஸ்ஸர் தேன் 1 இருக்கிறப்போ ரேடியஸ் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கு. கரெக்டாக சிக்மா லெஸ்ஸர் தேன் 0 இருக்கிறப்போ ரேடியஸ் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த when r equivalent to diagram. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா which is stable one. ஓகேங்களா? ஸோ this is stable system. அடுத்ததா ரெண்டாவது, when sigma is equivalent to 0 அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஸோ r equivalent to e to the power 0, அப்போ ரேடியஸ் இஸ் 1. ஓகேங்களா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ ரேடியஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஓகே, இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா தட் ஆல் த போல்ஸ் தட் ஆர் லை ஆன் த ஜே ஒமேகா ஆக்சிஸ். ஸோ எஸ் பிளேன்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா ஆக்சிஸ்ல இருக்குது. ஆல் த போல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் on j omega axis and are mapped on the unit circle. ஓகேங்களா? all the poles that are on the j omega axis and are mapped on the unit circle. இந்த கேஸ்ல சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். பட் இங்கே நம்ம அதோட அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளை பற்றிலாம் அதிகமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா இங்கே நமக்கு அதுக்கான கொஷினை கேட்க மாட்டாங்க. ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கேஸு சிக்மா லெஸ்ஸர் தேன் 0 முடிஞ்சிச்சு, ஈக்குவல் டு 0 முடிஞ்சிச்சு, அடுத்து கிரேட்டர் தேன் 0. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆர் இ டு த பவர் கிரேட்டர் தேன் 0 ஆகுதுன்னா ரேடியஸ் வில் டெஃபினெட்லி கோயிங் டு இன்க்ரீஸ். r greater than 1. அப்ப இங்க all the poles that are right hand side of S plane are mapped outside of unit circle. என்னோட யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே இதோட மேப்பிங்ஸ் இருக்கும். இந்த கேஸ்க்கு எல்லாத்துக்குமே யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே தான் என்னோட மேப்பிங்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இந்த பர்டிகுலர் 3 கேஸு. கண்டிப்பாக இது வந்து அன்ஸ்டேபிள் தான். இதுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன்ஸ்டேபிள்.
அடுத்ததா ஸோ இங்கே என்னோட Z transform எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அங்கே நம்ம லேப்லாஸுக்கு சில கண்டிஷன்ஸ் பார்த்த மாதிரி இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் Z transformக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜெட் மஸ்ட் பி லெஸ்ஸர் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அதாவது ஃபைனைட்டாக இருந்தால் போதும் சார். இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா த சம்மேஷன் ஆஃப் n is from minus infinity to infinity x of n r of minus n determinant must be lesser than infinity. ஓகேங்களா, இதுதான் என்னோட கேஸ். அடுத்ததா இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்னோட ROC அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ROCனா என்னென்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். So ROC are concentric circuit. Remains properties are same as LTI property and its property are same as LTI property. Laplace transform property. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் ROC includes unit circle, the system is stable. If ROC includes unit circle, system is said to be stable. ஓகேங்களா, ஸோ ROC யூனிட் சர்க்கிளை எனக்கு என்க்ளோஸ் பண்ணுச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள். ஸோ இப்படி பண்ணலன்னா நாட் ஸ்டேபிள். அடுத்ததா ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதையும் நம்ம ப்ராப்ளம் வர்றப்ப பார்ப்போம். இந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸை இன்னும் நான் வரையலை. ஓகேயா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த யூனிட் சர்க்கிளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்ததான் இந்த சிக்மாவோட வேல்யூவை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்றது. ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேங்களா, அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேயா, ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டேட்டில் பார்ப்போம். அடுத்ததா நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். இஃப் ROCன்றது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் த outermost pole system, if ROC is the outside of the outermost pole system is causal. Okay, அடுத்ததா இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இல்லைனா இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்றேன். இது பார்த்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகலாம். சார் அங்கே நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம்ல, u of n an u of n. ஸோ இங்கே an u of n, அங்கே t u of t அப்படின்ற ஃபார்மேட்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே கேஸ் தான் இங்கே an u of n. இங்கே என்னோட ரெப்ரசன்டேஷன் an u of n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது என்னோட சிஸ்டம் x of n. ஓகே, இப்போ எனக்கு ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக இந்த சிஸ்டம் என்னப்பா, டிஸ்கிரீட் சிஸ்டம். ஸோ அதனால தான் n அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தட் இஸ் சாம்பிள்னா அப்போ x of n is equal to an u of n அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கான Z transform நமக்கு வேணும். ஓகே, இப்போ இதுக்கான Z transform நமக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு Z transformக்கான ஃபார்முலா நம்ம கன்வர்ஜன் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
எனக்கு இப்போ என்ன வேணும்? ஐ நீட் எக்ஸ் ஆஃப் ஜெட் வேணும். ஓகே, அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். சம்மேஷன் ஆஃப் minus infinity to plus infinity x of n z to the power minus n. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த an un சிக்னல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் வாட் un அப்படின்னு சொல்லி போட்டாலே என்னப்பா அர்த்தம்? u of t. ஸோ u of t வந்து எப்பவுமே எங்கே தான் இருக்கும்? திஸ் இஸ் வாட் த u of t. இது என்னோட u of t சிக்னல். u of n ன்னா திஸ் இஸ் வாட் அவர் u of n சிக்னல். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட சிக்னல். அப்போ இந்த சிக்னல் இஸ் ஃப்ரம் த ரைட் சைடு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் லிமிட்டை மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டாலுமே சிக்னல் அங்கே இருக்காது. அதனால லிமிட்டை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா அகைன் n equal to 0 to infinity because signal exists from 0 to infinity. ஓகேயா? இப்போ x of n-ன்றது என்னப்பா? an. கரெக்டா? an. u of n-ன்றது ஜஸ்ட் இந்த பாயிண்ட் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. இது ஸ்டெப் ஃபங்க்ஷனு, அதோட மேக்னிடியூட் தான் an. இதோட மேக்னிடியூடை நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் an அப்படின்னு எனக்கு மெயின் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட்டு, ஸோ n is equal to 0 to infinite an z minus n. சரி, இப்போ ரெண்டு மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை காமனாக நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சம்மேஷன் n is equal to 0 infinite a z power minus 1. ஓகேங்களா? ஸோ a z power minus 1 இல்லைன்னா எப்படி எழுதுங்க? ஸோ திஸ் இஸ் z power minus n இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே an இருக்குது. z power minus n-னா கீழே இருக்குன்னு அர்த்தமா? தட் இஸ் z power n அப்படின்னு இருக்குன்னு அர்த்தமா? அப்போ இதுலேருந்து நீங்கள் காமனாக n எடுக்கலாமா? அப்போது a by z காமனாக n எடுப்பீங்களா? எடுக்கலாமா? அப்போ இவனை எப்படி நீங்கள் போடலாம்? ஸோ a z inverse அப்படின்னு சொல்லி போடலாம்ல. ஸோ தட் இஸ் நத்திங் ராங்ண்ணே. ஸோ தட் இஸ் நத்திங் ராங் இன்டு n. ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படி எழுதலாம், தட் இஸ் காமன்னா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிச்சு? எக்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவலன் டு ஏ ஜெட் பவர் மைனஸ் 1 பவர் n. ஓகே, இதை நம்ம எழுதலாம் a by zn, அதை காமனாக என்ன வெளியே எடுத்துட்டா ஸோ z இன்வர்ஸ் மேலே போயிடும். அடுத்ததா சார் இந்த ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக a அதாவது எக்ஸ் இன்வர்ஸ் பவர் n அப்படின்னு ஒரு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கும். கரெக்டாக எக்ஸ் இன்வர்ஸ் பவர் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்னன்னா 1 + x இன்வர்ஸ் 1 + x + x² + x³ ஸோ ஆன் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் வாட் எக்ஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது எனக்கு. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ஃபார்மேட்டுக்கு என்ன வரும்னா, ஸோ 1 + பிகாஸ் சிம்பிள் தான்ப்பா, இல்லைனா நீங்கள் பண்ணுங்கள், புட் n வேல்யூஸ். இங்கே பாருங்கள், ஸோ n வேல்யூஸை போடுங்களேன். n வேல்யூஸும் 0வாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு n ஈக்குவலன் டு 0வாக இருந்துச்சுன்னா என்னப்பா ஆகும்? x of z is equivalent to anything power 0 will be 1 வரும். அடுத்ததா n வேல்யூ 1 இருந்துச்சுன்னா a z inverse வரும். அடுத்து n வேல்யூ 2 இருந்துச்சுன்னா a z inverse பவர் 2 வரும். ஸோ ஆன் இதே மாதிரி நமக்கு போயிட்டுருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் நாங்கள் எழுதுகிறேன். ஸோ 1/1 - x inverse, அதாவது 1/1 - x inverse அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, இந்த ஃபார்முலா தான்ப்பா அது. இதை நம்ம மேக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ 1/x is equal to 1/1 - az inverse. ஓகேங்களா? ஸோ 1/1 - x, that is known as 1 + x² + x³ ஸோ ஆன். ஓகேங்களா? ஸோ x power 1 + x³ ஸோ ஆன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுதான் ஃபார்முலா இல்லை, இதுதான் என்னோட கிவன் ஃபார்முலா. ஸோ ஃப்ரம் திஸ் இது எப்போ வேலிடுன்னா, இட் இஸ் வேலிட் வென் az inverse must be lesser than 1 இருக்கணும்.
ஓகே, இந்த ஃபார்முலாலே நம்ம அங்கேயே பார்ப்போம். இதுவே என்னோட ஃபார்முலா தான். மேக்ஸில் இந்த மாதிரி இருந்தால் இப்படி எழுதலாம்ப்பா. இது எப்போ வேலிட்னா இது 1க்கு கீழே இருக்கணும். ஸோ 1 இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதனால 1க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அப்படியே இதை நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜெட்டு x of z is equivalent to 1 by 1 minus az inverse. ஓகேயா, அடுத்ததா a magnitude of az inverse is 1 lesser than 1 இருக்கணும். ஓகேயா, இப்போ பாருங்க இது எப்படி பிரிக்கலாம்? a by z அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? z inverse தானே அது a by z அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கலாமா? அப்போது 1 minus 1 by a by z அப்படின்னு வந்திருக்குமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? z minus a வா? ஸோ z minus a வா? இப்போ z கீழே இருக்கிற z மேலே போயிடுமா? அப்போ இட் பிகம்ஸ் z. அப்போது எக்ஸ் ஆஃப் z நம்ம எப்படி எழுதலாம்னா z டிவைடட் பை z minus a. நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவில் லாப்லாஸில் என்ன பார்த்தோம்னா ஸோ e to the power minus at u of t அப்படின்னு இருக்கிறதுக்கு லாப்லாஸ் எழுதி 1 by s plus a அப்படின்னு சொல்லி எழுதணும்ல, அதே மாதிரி தான் சார் a to the power un அப்படின்னு இருந்தால் z divided by z minus a அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகேங்களா, இது z transform, இது லாப்லாஸ் transform, அவ்வளோதான். ஸோ அடுத்ததா இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து சொல்லணும்ல, ஸோ இங்கே இதை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இவனோட ரேஞ்ச் எதுக்கு லெஸ் தென் 1 இருக்கணும்? அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்? a by z magnitude of a by z less than 1. அப்போ magnitude of a divided by magnitude of z lesser than 1. அப்போ magnitude of a must be lesser than magnitude of z அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? புரியுது இல்லை? ஸோ magnitude of a must be lesser than magnitude of z. அப்போ சிமிலராக which can be written as magnitude of z must be greater than a. அவ்வளோதான் சார், இதுதான் ஃபைனல் ரிசல்ட் எனக்கு. திஸ் இஸ் வாட் த ரிசல்ட். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம எழுதுறது என்னத்துக்குப்பா? ஸோ a to the power n u of nக்கு கிடைச்சது. ஸோ a to the power n u of n is written as, இது வந்து என்ன டொமைனில்? டிஸ்க்ரீட் டொமைனில். ஓகேயா, so இதோட discrete domain representation is dual with z divided by z minus a where magnitude of z greater than magnitude of a. ஓகே, அப்போ ஃபைனலாக இதை நம்ம எழுதிக்கிறோம். சார் இதே மாதிரி இன்னொன்றுத்துக்கும் என்னால் டெரைவ் பண்ண முடியும். தட் இஸ் ஃபார் மைனஸ் ஏஎன்க்கு நம்ம அங்கேயே டெரைவ் பண்ணியிருப்போம்ல, இது மாதிரி ஒன்று டெரைவ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்லேயும் டெரைவ் பண்ணியிருப்போம். மைனஸ் ஏஎன் u of minus n minus 1 is dual with z divided by z minus a where magnitude of z lesser than magnitude of a. ஓகே, அவ்வளோதான் சார். இது உங்களுக்கு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி நான் சம்மும் சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஏஎன் யூஎன் அப்படின்னு இருந்தால் z டிவைட் பை z மைனஸ் ஏ வேர் z கிரேட்டர் தேன் ஏ. அடுத்து மைனஸ் ஏஎன் யூஎன் மைனஸ் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா z டிவைட் பை z மைனஸ் ஏ தான், ஆனால் zோட லிமிட் மஸ்ட் பி லெஸ்ஸர் தேன் ஏ. ஸோ நீங்கள் வரைகிறப்போ லிமிட்டை கிரேட்டர் தேனில் கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஆனால் இதுக்கு லெஸ்ஸர் தேனில் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு இதுக்கப்புறமா ப்ராப்ளமாக பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராப்ளமை பார்த்துக்கலாம். இதையும் யூஸ் பண்ணுற மாதிரி இதையும் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே ப்ராப்ளமை பார்த்தா நமக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அடுத்ததா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம். So first property is linearity.
ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் லீனியாரிட்டி. ax to the power n plus bx to the power n ax1z plus bx2z அவ்வளோதான். ஸோ இது ஈஸி. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான் எல்லா கேஸ்லேயுமே. அடுத்ததா டைம் ஷிஃப்டிங். x of n is written as x of z. ஸோ நம்ம அங்கே பார்த்துருப்போம்ல, டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னு. அதே மாதிரி தான் சாம்பிள் டிஸ்க்ரீட்லேருந்து ஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என் நாட்டாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என் நாட்னா தட் இஸ் ஜெட் மைனஸ் என் நாட்டு இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜெட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பிகாஸ் அப்படியே இந்த டைரக்ட் ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு கேட்பாங்க. கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் கொஷினே. ஸோ என்னன்ற இடத்துல ஒரு வேல்யூவை போடுங்க, அவ்வளோதான். தட் வில் பி த கொஷின். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 3. ஸோ இதுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ Z ட்ரான்ஸ்ஃபார்ம் வில் பி, ஸோ Z ஆஃப் என் நாட்டோட வேல்யூ என்னப்பா இருக்குது? ஸோ 3 இருக்குது. அப்போ therefore மைனஸ் 3 எக்ஸ் ஆஃப் Z. ஓகே, ஸோ Z மைனஸ் 3 எப்படி எழுதலாம்? டிவைட் பை Z கியூப். தட்ஸ் இட். ஓகே, இப்போது Z கியூப். இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குனால எக்ஸ் ஆஃப் Z. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இல்லாமல் UN அப்படின்னு இருக்குது. ஸோ AN UN அப்படின்னு இருக்குன்னா ஃபர்தராக இட் கேன் பி ஃபர்தர் அரேஞ்ச்டு. அதுக்கப்புறமா என்ன ஆகிடும்னா இன்னமும் மாற்றம் ஏற்படும் அதில். ஓகே, ஸோ இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தேர்ட் ப்ராப்பர்ட்டி, டைம் ரிவர்சல். again x of n, x of z, x of minus n அப்படின்றது ரிவர்சல். அப்போ இங்கே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்னவா இருக்கும்னா இட் வில் பிகம் எக்ஸ் ஆஃப் 1/z இன்வர்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே எனக்கு என்னவாயிடும்னா 1/z இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ an x of n சார் இந்த முறை. ஓகேங்களா. ஸோ an x of n ஆல்ரெடி நம்ம ஒரு கேஸில் பார்த்துருப்போம். ஸோ டைம் டொமைன் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஃப்ரீக்வன்சி டொமைன் டிவிஷன் அப்படின்னு நான் முன்னமே அங்கேயுமே சொல்லியிருப்பேன். லாப்லாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டைம் டொமைன் மல்டிப்ளிகேஷன் is frequency domain division. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல x of nன்றது that is time domain, இந்த இடத்துல x of zன்றது என்ன frequency domain. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிடுவான், டிவைட் ஆகிடுவான். தட்ஸ் இட். ஸோ நீங்கள் டைம் டொமைனில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன ஆகிட்டான், டிவைட் ஆகிட்டான். ஓகே, அப்போது
ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒன்று பார்த்தோமே. ஸோ ANUNக்கு என்னவாயிருக்கும்? அப்போது ANUNக்கு என்ன சார் ஆகும்? ஸோ ANUNக்கு அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அப்போ இதை நம்ம எப்படிலாம் எழுதலாம்? ஃபஸ்ட் அதை அப்படியே எழுதிக்குவோம். ANUN. அப்போ ANUN எப்படிலாம் எழுதலான்றதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ Z டிவைட் பை Z minus A, magnitude of Z greater than magnitude of A. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு? ஸோ A is equivalent to 1 அப்படின்னு சொல்லி போட்டு U of n மட்டும் சொல்கிறேன். U of n மட்டும் நம்ம எப்படி எழுதலாம்? Z divided by Z minus 1. அப்போ magnitude of Z must be greater than 1 இருக்கும். ஸோ இப்போது திரும்ப இதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா திரும்ப இதுக்கு AN மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும்? ஸோ இப்போ இதுக்கு AN மல்டிப்ளை பண்ணுங்கப்பா திரும்பவும். ஸோ இப்போ AN நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் x of n u of n ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், இது என்னோட கிவன் ஃபங்க்ஷன், முன்னே இருந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த x of nன்ற ஃபங்க்ஷனோட AN மல்டிப்ளை ஆகுது, அதே கேஸ் தான். ஓகே, ஸோ டைம் டொமைன் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஃப்ரீக்வன்சி டொமைன் டிவிஷன். அப்போ எல்லா இதுலேயும் நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா Z by A, கீழே Z by A minus 1, மேக்னிடியூடில் Z by A greater than 1, அவ்வளோதான் சார். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே ஒன்று தான். இப்போ மேலே பார்த்தீங்கல்ல, ஸோ அதுவும் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். டைம் டொமைன் மல்டிப்ளிகேஷனை வச்சு நான் என்ன பண்ணலாம்? இந்த ஃபங்க்ஷனை இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. x of n, x of z, n into x of n minus z into d by dz x of z. u of n க்கு அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? அதே மாதிரி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ n into x of n. ஓகே, this is what differentiation property. ஸோ ஃப்ரீக்வன்சியில் நம்மளோட differentiation property n into x of n மாறுது. அப்போது இதையே நம்ம u of n-க்கு அப்ளை பண்ணால் u of n ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். u of n is z by z minus 1. அப்போ இதுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ n into u of n-க்கு minus z into d by dz x of z என்றது that is known as z by z minus 1. இப்படி கூட நம்ம எழுதலாம். சரி, இதை பொறுத்த வரைக்கும் லாப்லாஸ் அண்டு ஜெட்டு இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து டேரெக்டாகவே கொஷினாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா, இது என்னோட ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவ்வளோதான், ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டா என்னோட Z ட்ரான்ஸ்ஃபார்மும் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறேன். இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2-3 ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஸ்க்ரீட் டொமைன் கொடுத்துருப்பாங்க. x of n is equivalent to 5 to the power minus n u of minus n plus 2. இங்கே பாருங்கள், 5 to the power minus n u of minus n plus 2. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ minus n plus 2 அந்த இடத்துல மைனஸ்ன்றது எதை மீன் பண்ணுது? டைம் ரிவர்சலை மீன் பண்ணுது. அடுத்ததா plus 2 அப்படின்றது எதை மீன் பண்ணுது? டைம் ஷிஃப்டிங்கை மீன் பண்ணுது. கரெக்டா, இது என்னோட பிளஸ் 2ன்றது டைம் ஷிஃப்டிங்கை மீன் பண்ணுது. என்னோட இந்த மைனஸ்ன்றது டைம் ரிவர்சலை மீன் பண்ணுது. இது என்னோட மல்டிப்ளிகேஷனை மீன் பண்ணுது. ஸோ இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இந்த ஒரு கொஷனில் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு ஸோ ஷிஃப்டிங் ஆச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம், அடுத்ததாக ரிவர்சல் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்கோம்,
ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்போ என்ன பண்ணியிருக்கோன்றதை பார்த்து தான் இதை ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. அப்போ எக்ஸ் ஆஃப் ஜெட் நமக்கு டெரைவ் பண்ணுவோம். எக்ஸ் ஆஃப் ஜெட் கிடச்சிச்சுன்னா அப்போ இதிலிருந்து என்னால் ஈஸியாக அதுக்கு வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா, இந்த கொஷின் ஸ்டேபிளா, இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு சொல்லிட முடியும் என்னால். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது பாருங்க, u ஆஃப் n இருக்குல்ல. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு u ஆஃப் n இருக்குது. அந்த u ஆஃப் nல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவர்சல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு u ஆஃப் n டெரைவ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு u ஆஃப் n டெரைவ் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக என்னால் போக முடியும். ஃபஸ்ட்டு u ஆஃப் n எழுதுகிறேன். நமக்கு தெரியும் u ஆஃப் n இப்போ தானே டெரைவ் பண்ணோம்ப்பா, தட் இஸ் z பை z மைனஸ் 1. இது முன்னையே நம்ம டெரைவ் பண்ணது. இங்கே பாருங்க, ஸோ z பை z மைனஸ் ஏன்னு இருக்கு. ஸோ a டு த பவரில் n வந்து 0 போடுங்க. சரி, இல்லை ஏவை வந்து 1 போட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் a ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்ட்டு u ஆஃப் n அப்படின்னு சொல்லி வரும். தட் இஸ் வாட் u ஆஃப் n. அப்போ u ஆஃப் n நம்ம எப்படி எழுதலாம்னா z பை z மைனஸ் 1 மேக்னிடியூட் ஆஃப் z must be greater than 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதை தான் நான் எழுத போகிறேன். ஸோ u ஆஃப் n இஸ் z பை z மைனஸ் 1 மேக்னிடியூட் ஆஃப் z greater than 1. அடுத்ததா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஷிஃப்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிஃப்டிங் u ஆஃப் n ப்ளஸ் 2க்கு எப்படி வரும், போய் ஃபார்முலா பாருங்க. ஷிஃப்டிங்க்கு எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஷிஃப்டிங்னா ஸோ வி நீட் டு ரைட் z ஆஃப் n மைனஸ் z ஆஃப் மைனஸ் n0 இன்ட்டு xz அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் n0, z ஆஃப் மைனஸ் n0 அப்படியே சொல்லி எழுதணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ப்ளஸ் இருக்கு. அப்போது z ஆஃப் மைனஸ் n0ன்னா எப்போ மைனஸ் n0 இருந்தால் மைனஸ் n0, இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு, அதனால என்ன பண்ண போகிறோம்ப்பா, ஸோ வி நீட் டு ரைட் தட் ஆல்சோ ப்ளஸ் தான். கரெக்டாக z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதணும். z ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் z யார், இவன் தானே எக்ஸ் ஆஃப் z, அதனால் அப்படியே அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்டூ z பை z மைனஸ் 1. அப்போ இது எப்படி எழுதலாம், z கியூப் டிவைட் பை z மைனஸ் 1 அண்ட் லிமிட் என்னப்பா இருக்குது, சேம் டிட்டர்மினன்ட் ஆஃப் z greater than 1 தான். ஓகே, இப்போ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், ஷிஃப்டிங்கும் நான் பண்ணிட்டேன், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியே பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணணும், we need to do ரிவர்சல்னா, அப்போது u ஆஃப் மைனஸ் n ப்ளஸ் 2 நீங்கள் போய் ரிவர்சல் எழுதியிருக்குமான்னு பாருங்களேன். எஸ், இங்கே ரிவர்சல் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 1 by z. கரெக்டா, z is treated as 1 by z. அதுதான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்க, zன்னு இருந்ததை ரிவர்ஸ் பண்ணுறதுனால 1 by z மாறிடுது. z will be 1 by z மாறிடுது. அப்போ இங்கே z கியூப் என்னவாயிடும், 1 by z ஹோல் கியூப், 1 by z. அடுத்ததா மைனஸ் 1, இங்கேயும் என்னவாயிடும் 1 by z greater than 1 இருக்கும். ஓகேங்களா, ஃபர்தராக இப்போ இது எப்படி சொல்லலாம், இந்த 1 by z கீழே வந்துச்சுன்னா என்னப்பா இருக்கும், 1 divided by z கியூபாக மாறி இருக்கும். z கீழே வந்துச்சுன்னா 1 divided by z கியூபு. அடுத்து இங்கே என்னப்பா இருக்குது, 1 by z divided by zன்னு இருக்கும். கரெக்டாக, 1 by z 1 minus z divided by z. ஸோ இந்த இடத்துல இந்த z என்னவாயிடும்னா அகைன் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் z போட்டுக்கிறேன். அப்போ சார் z divided by z cube 1 minus z அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, அகெயின் இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் 1 divided by மாடுலஸ் ஆஃப் z greater than 1. அப்போ என்னவாயிடுவான், மாடுலஸ் ஆஃப் 1 greater than மாடுலஸ் ஆஃப் z மாறிடுவான். அப்போ என்னப்பா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z must be lesser than 1 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இவனும் ஸ்கொயரும் அடிச்சுக்கலாமா, கியூபும் அடிச்சுக்கலாமா. அப்போ அடித்தா நெக்ஸ்ட் பேஜில் என்ன வரும், z divided by, சாரி நியூமரேட்டர் தான் போயிடுச்சு இல்லை, 1 divided by
z square 1 divided by z square into 1 minus z. அடுத்து இங்க என்ன இருக்கு? Determinant of z must be lesser than 1 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியாச்சு? This is what u of minus n plus 2க்கு. கிளியரா? அடுத்ததா இப்போ என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணணும். 5 to the power n மல்டிப்ளை பண்ணணும் சார். இப்போ மல்டிப்ளிகேஷன் போய் பாருங்க. ஸோ what to do? ஸோ a to the power n அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா it becomes divided by a வா மாறுது. ஓகேங்களா? ஸோ a to the power n நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா divided by a. ஓகேயா? ஸோ இங்கே ஏவா இருந்தால் 1 by a வா மாறிடலாம். அப்போ இங்கே 1 by a வா இருந்தால் it becomes a வா மாறி இருக்கும். கரெக்டா? ஸோ ஏவா இருந்தால் 1 by a வா மாறுதுப்பா. ஸோ அப்போது 1 by a இருந்தால் ஏவு போய் மல்டிப்ளை ஆகணும். அடுத்ததான் இங்கே என்ன பவரில் இருக்குதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிவன் கொஸ்டினில் பாருங்கள் 5 to the power minus n அப்படின்னு சொல்லி இருக்கானா, இவனை எப்படி எழுதிக்கிறேன்னா 1 by 5 n அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டா. பிகாஸ் இப்போ தானே எனக்கு a to the power n இருக்கான். திஸ் இஸ் வாட் a to the power n. ஸோ a to the power n u of n, this is into u of n. அப்போ என்ன பண்ணுவோம்? திஸ் இஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சுன்னா 1 by 5 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும்? டிவைடட் பை ஏ. கரெக்டா? டிவைடட் பை ஏ. ஸோ இங்கே n இருந்தால் ஜஸ்ட் இஸ் n அப்படின்னு வந்துடும். ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. 1 இருந்தால் 1 ஸ்கொயர் பண்ணுறீங்க, 2 இருந்தால் 2 ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன இருக்குன்னா z நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 1 by 5 n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல a is 1 by 5. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏவை 1 by 5 ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லை? அப்போ இது என்னவாகும்? டிவைடடில் வந்திருக்கும். ஸோ z by ஏவா மாறும். கரெக்டா? z by ஏவா மாறும். ஸோ இந்த இடத்துல ஏவே உல்டாவாக இருக்கனால அப்போ டிவைடட் பை 1 by 5. அப்போது இட் ரிப்ளேஸ்ட் இன்டு த நியூமரேட்டர். அப்போ 5. அப்போ என்னவா மாறும்? ஒவ்வொரு ஜட்டும், ஸோ ஒவ்வொரு ஜட்டும் இதனால என்னவா மாறும் அப்படின்னா z is replaced with 5z. ஸோ கிளியரா? பிகாஸ் an un அப்படின்னா என்ன ஆகும்னா z by ஏவா மாறும். ஸோ இந்த இடத்துல z by 1 by 5 அதுதான் that becomes 5z. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு இங்கே மாறி இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஜட்டும் 5z அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார்? அப்போ இதுக்கான ஆன்சர் 1 by 5 n இன்டூ கொஷின் என்ன? u of minus n plus 2. அவ்வளோதான் சார். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் அழிச்சிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? 1 by 5z ஸ்கொயரு. அடுத்ததா 1 minus 5z. அடுத்ததா மேக்னிடியூட் ஆஃப் 5z lesser than 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1 divided by 25z ஸ்கொயர், 1 divided by 25z ஸ்கொயர். அடுத்ததா இன்ட்டு 1 minus 5z. அடுத்து இங்கே என்னப்பா இருக்குது? தட் இஸ் 5z லெஸர் தேன் 1 இருக்கா? இப்போ இது வந்து ஜெட்டுக்கு கொண்டு வரணுமா? தேர்ஃபோர் டிவைட் வித் 5. அப்போ இது போச்சுன்னா இங்கே வந்து 5 வந்துடும். ஸோ கிளியரா? அப்போ என்ன ஆகுதுன்னா மேக்னிடியூட் ஆஃப் z மஸ்ட் பி லெஸர் தேன் 1 by 5. ஓகே, தட்ஸ் இட். மேக்னிடியூட் ஆஃப் z லெஸர் தேன் 1 by 5. ஓகே, ஸோ இதுதான் சார் என்னோட ரேஞ்ச் ஆஃப் z. ஓகே, அப்போ ரேஞ்ச் ஆஃப் z நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் z, ஸோ 0 lesser than z lesser than 1 by 5. ஓகே, 0 lesser than z, magnitude of z lesser than 1 by 5. இந்த இடத்துல இது ஒரு அன்ஸ்டேபிள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் won't encircle the unit circle, because it does not encircle the unit circle. யூனிட் சர்க்கிள்க்கு உள்ளே இருக்குது. இதோட ரேஞ்ச் ஆஃப் z பாருங்கள்,
ஸோ இதோட ரேஞ்ச் ஆஃப் Z பாருங்கள். சி இது என்னோட யூனிட் சர்க்கிள்னா என்னோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இது. இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது தட் இஸ் ROC. ஸோ இது என்னோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்ட். அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம். இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்ட். அதுதான் என்னோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸு. இப்போ இது என்னோட யூனிட் சர்க்கிள்னு எடுத்தீங்க, ஓகேங்களா. திஸ் இஸ் அவர் யூனிட் சர்க்கிள். ஆனால் இந்த யூனிட் சர்க்கிளில் என்னோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 1/5ன்றது 0.2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இது என்னோட 0.2. ஸோ இப்போது இது வரைக்கும் தான் என்னோட ROC இருக்குது. ஸோ இந்த ROC என்னோடய யூனிட் சர்க்கிளை கன்வர்ஸ் பண்ணலை, என்க்ளோஸ் பண்ணலை. ஸோ என்க்ளோஸ் பண்ணுதுன்னா எப்படி பண்ணணும்னா, என்க்ளோஸ் ஆகுதுன்னா இது என்னோடய யூனிட் சர்க்கிள்னா என்னோடய ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவாக இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும். இப்போது என்னோட ROC இஸ் என்க்ளோசிங் த யூனிட் சர்க்கிள். இட் இஸ் என்க்ளோசிங் யூனிட் சர்க்கிள். ஆனால் யூனிட் சர்க்கிள் இஸ் நாட் என்க்ளோஸ்ட். ஏன்னா அந்த பாயிண்ட் இஸ் 0.2னா இது 1/5ன்றது என்ன 0.2. ஓகே, ஸோ 1/5ன்றது நத்திங் பட் 0.2. அப்போ அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் said to be unstable. ஓகேங்களா. அப் டு திஸ் என்னோட Z ட்ரான்ஸ்ஃபார்மை நம்ம பார்த்துட்டோம். Z ட்ரான்ஸ்ஃபார்மில் இருந்த பேராமீட்டர்ஸ் அண்டு ஃப்ரீக்வன்சி இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு சம்மும் பார்த்துட்டோம். ஓகே, இன்னும் நமக்கு DTFT ஃபில்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம நாளைக்கு உங்களுக்கு நான் நடத்துகிறேன். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ டைமாக இருக்கிறப்போ எய்தர் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை லைவ்லேயோ நான் உங்களுக்கு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கோட சிக்னல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சிக்னல்ஸ்ன்றது தட் இஸ் மோர் தென் எனஃப் உங்களுக்கு. அடுத்ததாக ஃப்ரம் மண்டே வி ஹாவ் பவர் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ மண்டேலேருந்து நமக்கு பவர் சிஸ்டம் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம பவர் சிஸ்டமாக பார்ப்போம். இந்த 2:30 டைமில் 2 o'clock. ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸை போடுறேன். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நமக்கு 4:30 டிஸ்கஷன் கிளாஸ். ஓகேங்களா. 4:30 டிஸ்கஷன் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.